இந்து வழிபாட்டு ஸ்தலங்களுக்குள் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. எதுக்கு அங்க தெளிக்கிறீங்களா? அங்க நிறைய ஆபத்துகள் நடக்கிறது, சில விபத்துகள் வருகிறது. இந்த மாதம் வராதபடிக்கு கர்த்தர் காப்பாராக, காப்பாராக, காப்பாராக. இந்த மாதம் கால் எடுத்து வைப்பாய், கர்த்தர் இழந்ததை திரும்ப தருவார். உனக்கு ஆயத்த மனிதனை கொண்டு வந்து கொடுப்பார். உனக்கு ஆயத்த மணி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டமைப்பார். விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுங்க. இந்த மாதம் நீ கால் எடுத்து வைக்கிற காரியம் ஜெயமாய் இருப்பதாக. ஜெபத்தோடு கால் எடுத்து வை, விசுவாசத்தோடு கால் எடுத்து வை. ஆட்டோமேட்டிக் டோர் திறப்பதாக. நீ தட்டவில்லை, நீ திறக்கவில்லை, நீ உடைக்கவில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா திறப்பதாக. தேவன் அவனமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க செய்வார். சொல்லுங்கள், வனாந்தர வயல்வெளியாய் மாறட்டும். அவனமாய் இந்த மாதம் செய்து முடிப்பார். Praise the Lord. Hallelujah. யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த மாதம் முழுதும் நம்மை கண்ணின் மணி போல் காத்தார். ஆமென் சொல்லுங்களேன். 5 மாதங்கள் முடித்து 6வது மாதத்துக்குள் கால் எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் நமக்கு தருகிறார். சத்தமாய் சொல்லுவோம். இந்த மாதத்தினுடைய அந்த மே மாதத்தினுடைய கத்திரி வேலை கத்தர் கேன்சல் பண்ணி போட்டார். மழையை வர்ஷிக்க பண்ணினார். பியூட்டிஃபுல் கிளைமேட்டை கொடுத்தார். ஊட்டிக்கு போகவில்லை, இருக்கிற இடத்தை ஊட்டியாய் மாற்றினார். சத்தமாதான் சொல்லுங்களேன். தேவன் நமக்கு ஒரு கிளைமேட்டை மாற்றி கொடுத்த கத்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடந்த மாதம் முழுதும் காத்தவர் புதிய மாதத்தை நன்மையினால் முடி சுற்றுவாராக. சத்தமாய் சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தடைகள் நீங்கட்டும். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தமாய் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உன்னதத்திலிருந்து நம்மில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்தை கர்த்தர் செழிப்பான வயல்வெளியாய் கர்த்தர் இம்மாதம் மாற்றுவாராக, மாற்றுவாராக. மெதுவா சொல்லுங்க. ஆண்டவர் கேட்ட போது சொல்லுங்கள், மாற்றுவாராக. ஒரு மாதத்தை கர்த்தர் இந்த மாதம் கட்டளையிடுவார். தேவைகளை சந்திப்பார். பிள்ளைகளுக்கு மேல படிக்கக்கூடிய படிப்பின் வாசல்களை திறக்கிறார். வாசல்கள் திறக்கப்படுகிற மாதம். பிள்ளைகளுக்குள் அற்புதங்கள் நடப்பதாக. ப்ரொஃபஷனல் கதவுகள் திறக்கப்படட்டும். ஃபீஸ் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். கர்த்தர் பினான்சியலாய் கர்த்தர் ஆச்சரியமா இந்த மாதம் நடத்துவார். நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இந்த மாதம் காணப்படும். வெயிலும் இருக்கும், மழையும் கர்த்தர் கொடுப்பார். ஏதோ ஒரு இடத்துல டிசாஸ்டர் வருகிறது போல் எழும்புகிறது, கர்த்தர் தடுத்து போடுவாராக. வாதை நம் பட்டணத்தை வராதபடிக்கு தடுப்பாராக. பெரிய வாதை ஒன்றை சத்துரு கொண்டு வர பார்க்கிறான், கர்த்தர் அதை தடை பண்ணி போடுவாராக. சத்தமாய் சொல்லுவோமா? அதிர்ச்சி தரக்கூடிய விபத்துகள் இந்த மாதம் நடக்காதபடிக்கு தடுத்து போடுவாராக. அதிர்ச்சி தரக்கூடிய விபத்துகளை கர்த்தர் தடுப்பாராக. பேரதிர்ச்சி உள்ள விபத்துகள் எல்லாம் கேன்சல் ஆவதாக. ஊருக்கு போயிட்டு ஊருக்கு வருகிறவர்களுடைய வாகனங்களில் ரத்தம் தெளிக்கப்படட்டும். தெய்வீக பாதுகாப்பு பலமாய் இருப்பதாக. கர்த்தருடைய கரம் எல்லோருடைய வீட்டிலும் தங்கி இருப்பதாக. அரசியலில் அநேக யுத்தங்கள் நடக்கிற மாதமாய் இருக்கும். அநேக மீட்டிங்ஸ் ஆங்காங்கே எழும்பும். இவர் அவரை திட்டுவார், அவர் இவரை திட்டுவார், எல்லாம் நடக்கும். ஆனாலும் கர்த்தர் ஆளுகை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தை தடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடராதபடி காப்பாராக. தேவையில்லாத குழப்பங்கள் எழும்பாதபடி காப்பாராக. அரசியலா எழும்பி அது தேவையில்லாத ஒரு யுத்தங்கள் வராதபடி தடுப்பாராக. தேவ சமாதானம் காத்துக் கொள்வதாக. சத்தமா சொல்லுங்களேன். இந்து வழிபாட்டு ஸ்தலங்களுக்குள் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. எதுக்கு அங்க தெளிக்கிறீங்களா? அங்க நிறைய ஆபத்துகள் நடக்கிறது, சில விபத்துகள் வருகிறது. இந்த மாதம் வராதபடிக்கு கர்த்தர் காப்பாராக, காப்பாராக, காப்பாராக. சத்தமாய் சொல்லுவோமே. கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களை காப்பாராக. அவருடைய குடும்பங்களிலே தேவையில்லாத சம்பவங்கள் எழும்பி தேவ நாமம் தூஷிக்கப்படுகிற அளவுக்கு எழும்பாதபடிக்கு தடுத்து போடுவாராக. கர்த்தர் ஆளுகை செய்வாராக. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். உன் வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். சத்தமா சொல்லுங்கள். உங்கள் வனாந்தரத்தை இந்த மாதம் மாற்றுவார். வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் கண்கள் அதிசயங்களை காண்பதாக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த வனாந்தரத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். வனாந்தரமான இடங்களிலே கர்த்தர் ஒரு வயல்வெளியை உண்டாக்குவார். ஒரு நீர்ப்பாய்ச்சலை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இயேசுவின் நாமத்தில் அது அப்படியே வாய்க்க செய்வாராக. ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று
அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்றாள். எனக்கு வனாந்தரமான நிலத்தை தந்தீரப்பா, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தர வேண்டும் என்றான். மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் கவனிங்கள், வனாந்தரமான நிலத்தை தகப்பன் கொடுக்கும் போது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். வனாந்தரத்தில் இருக்கேன் புலம்பாதீங்க, வனாந்தரத்திலும் சந்தோஷமா இருக்க கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் 40 வருஷங்கள் மன்னாவை கர்த்தர் அழகாய் கொடுத்தார், இலவசமாய் கொடுத்தார். சத்தமாய் சொல்லுங்கள். உழைக்கவில்லை, வேர்வை சிந்தவில்லை, வஸ்திரம் தேயவில்லை, பாதரட்சம் தோய்ந்து போகவில்லை. இருக்கிற இடத்திலே கர்த்தர் ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுத்தவர் என் கர்த்தர். ஆனா வனாந்தரத்தை நினைத்து புலம்ப கூடாது. எனக்கு ஏன் வனாந்தரத்தை கொடுத்தீர்? நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்? என் லைஃப் ஏன் இப்படி இருக்கு? என்ன சூழ்நிலை ஏன் இப்படி இருக்கு? எனக்கே அதை அனுமதிச்சீங்க, எனக்கே வனாந்தரத்தை கொடுத்தீங்க என்று அவள் தகப்பனிடத்தில் கேட்கவில்லை. வனாந்தரத்துக்காக நன்றி அப்பா. இது கூட இல்லாமல் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஒரு நாள் கூட இந்த வனாந்தரத்துக்கு அவள் முறுமுறுக்கவில்லை. ஒரு நாள் கூட இந்த வனாந்தரத்தை குறித்து அவள் எதிர்த்து பேசவும் இல்லை. ஒரு நாள் இந்த வனாந்தரத்தை குறித்து அவள் புலம்பவும் இல்லை. வனாந்தரத்துக்காக நன்றி சொன்னார். அடுத்து கேட்டார், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எல்லாம் சொல்லுங்க சத்தமா, பரலோகம் கேட்கட்டுமே. இன்னும் சத்தமாய் சொல்லுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எழுதுவாராக. இருக்கிற வனாந்தரத்தில் சந்தோஷமாய் பழகினவருக்கு கர்த்தர் அதை தருவார். இருக்கிற வேலைக்கு சந்தோஷப்படுங்கள், சம்பளத்துக்காய் நன்றி செலுத்துங்கள், வாகனத்துக்காய் நன்றி செலுத்துங்கள், தேவன் தந்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்கள். இருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை மாற்றுகிற கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வனாந்தரத்துக்காக நன்றி என்று சொல்லுவோம். உங்கள் வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுவார். எனக்கு சொல்லுங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். சத்தமா சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. அடுத்த 30 நாட்களுக்குள் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் வீட்டின் மேல், காம்பவுண்ட் மேல், குடும்பத்தின் மேல், உன் சிரசின் மேல் கர்த்தர் எழுதுவாராக. சொல்ல சொல்ல தடைகளை உடைக்கிறார். உனக்கு நியாயமா வர வேண்டிய பினான்சியல் பிரேக் த்ரூவை கட்டிடுவார். பினான்சியல் இருக்கிற கட்டுகளை முடிக்கிறார். வாசல்கள் திறக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று தகப்பனிடத்தில் கேட்டால், தகப்பன் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான ஒரு வயல்வெளி ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மேல்புறத்திலும் ஆசீர்வாதம், கீழ்ப்புறத்திலும் ஆசீர்வாதம். மேல்புறத்தில் நீர்ப்பாய்ச்சல், கீழ்ப்புறத்தில் நீர்ப்பாய்ச்சல். மேல்புறம் என்று சொல்வது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒன்று உன்னை தேடி வருகிறது. பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஒன்று உன்னை தேடி வருகிறது. இந்த மாதம் அப்படியே கர்த்தர் செய்வாராக. நீ சொல்லுங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். சத்தமாய் சொல்லுங்கள். பரலோகம் கேட்கட்டும். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். தூதர்கள் புறப்பட்டு போகிறதை காண்கிறேன். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவாராக. தடைகளை உடைக்கிறார். அடுத்த 30 நாட்களுக்குள் ஒரு அற்புதம் நடந்தேறும்படி கர்த்தர் கிருபை தருகிறார். வானம் திறக்கப்பட்டாயிற்று. கண்கள் அதிசயங்களை காண்பதாக உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எழுதுகிறார். கன்ஃபார்மை கர்த்தர் வைக்க செய்கிறார். 30 நாட்களுக்குள் உங்கள் கண்கள் காணும்படிக்கு, கைகள் சுதந்திரிக்கும்படிக்கு, நாவு சாட்சி சொல்லபடிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. சொல்லுங்கள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். அவர் மேல்புறத்தில் ஒரு நீர்ப்பாய்ச்சலானதை கொடுக்கிறார், கீழ்ப்புறத்தில் நீர்ப்பாய்ச்சலானதை கொடுக்கிறார். உனக்கு மேலையும் பிளஸிங், கீழையும் பிளஸிங். சொல்ல மாட்டீங்களே. தலைக்கு மேல ஒரு ஆசீர்வாதம், காலு கீழே ஒரு ஆசீர்வாதம். கட்டவிழ்ப்பாராக. இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்ப்பாராக. இரண்டாவதாய் ஒரு வசனத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். Turn the book of Ruth. 2:3 வசனம். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகை பொறுக்கினாள். 2:2 வாசிக்கிறேன். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய், எல்லாம் சொல்லுங்க, வயல்வெளிக்கு போய். மெதுவா சொல்லுங்க, ஆண்டு கேட்ட போது. எங்க போய்? நீங்கள் வந்திருக்கிற இடம் வயல்வெளி. கால் எடுத்து வைக்கிறாய். சத்தமா சொல்லுங்களேன். யாருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போய் என்றாள். நான் வயல்வெளிக்கு போய், புதிய ஊர் பெத்லகேம், புதிய இடம், மொழி புதுசு, கலாச்சாரம் புதுசு, பழக்க வழக்கம் புதுசு, எல்லாமே புதியது. ஆனா தைரியமா கால் எடுத்து வைக்கிறாள்.
இவள் கலாச்சாரம் வேற, இவள் கால் எடுத்து வைத்த பட்டணத்தின் கலாச்சாரம் வேறு, இவள் மொழி வேறு, இவள் கால் எடுத்து வைத்த மொழி வேறு, இவள் பழக்க வழக்கம் வேறு, இவள் கால் எடுத்து வைத்த பழக்க வழக்கம் வேறு. ஆனா கால் எடுத்து வைத்தால், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எங்க கால் எடுத்து வைத்தால்? மெதுவா சொல்லுங்க, கேட்கல. நீ கால் எடுத்து வைத்திருக்கிற இடம் ஒரு வயல்வெளி. இவள் கால் எடுத்து வைக்கும் போது நினைத்தாலா போவாசை சந்திப்பேன் என்று நினைக்கவில்லை. கால் எடுத்து வைக்கும்போது நினைத்தாலா சிந்தினதை பொறுக்கக்கூடிய தயவை கத்தர் உண்டாக்குவார் என்று. கால் எடுத்து வைக்கும்போது நினைத்து பார்த்தாலா சித்தமான இடத்துல கத்தர் கொண்டு போவார். கால் எடுத்து வைக்கும்போது நினைத்து பார்த்தாலா இடிந்து போன வாழ்க்கை எனக்கு திரும்ப கட்டப்படும். சத்தமா சொல்லுங்களேன். கால் எடுத்து வைக்கும்போது நினைத்து பார்த்தாலா இழந்து போனதை திரும்ப தருவார். நீ கால் எடுத்து இந்த மாதம் கால் எடுத்து வைப்பாய், கத்தர் இழந்ததை திரும்ப தருவார். உனக்கு ஆயத்த மனிதனை கொண்டு வந்து கொடுப்பார். உனக்கு ஆயத்த மணி ஆசீர்வாதத்தை கத்தர் கட்டவிழ்ப்பார். விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுங்களேன். இந்த மாதம் நீ கால் எடுத்து வைக்கிற காரியம் ஜெயமாய் இருப்பதாக. ஜெபத்தோடு கால் எடுத்து வை, விசுவாசத்தோடு கால் எடுத்து வை, வைராக்கியமாய் கால் எடுத்து வை, தேவனை சார்ந்து கால் எடுத்து வை, முழுபலத்தோடு செய், முழு இருதயத்தோடு செய்வாயாக. என் தேவன் உனக்கு ஆயத்த பண்ணினதை காண்பாய். ஒரு மணவாளனை சந்திக்க கிருபை தருவார். நீ வயல்வெளிக்குள் கால் எடுத்து வைத்தால் மணவாளனை சந்திப்பாய். நான் சொல்லுகிற வயல்வெளி சபையாய் இருப்பதாக. தீர்க்கதரிசன கூடாரத்துக்குள் வந்திருக்கிறாய், வயல்வெளிக்குள் கால் எடுத்து வைத்திருக்கிறாய். காணாததை காண்பாய், கடந்ததை இனி காண மாட்டாய், வரப்போகிற ஆசீர்வாதத்தை காண்பாய். சொல்லுங்க, காண்பேன். கேட்கல? சத்தமாய் சொல்லுங்கள். தேவன் ஆயத்தம் பண்ணினதை இந்த மாதம் காண கிருபை தருவாராக. அடுத்த 30 நாட்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிப்பாராக, வாசல்ல இயேசுவின் ரத்தம் தெளிப்பாராக. அடுத்த 30 நாட்களுக்குள் சாத்தானுடைய மண்டலத்தில் போட்டு வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவாராக. உன்னை குறித்தால் மண்டலத்தில் போட்டிருக்கிற மந்திர சூனிய செய்வினை சர்ப்பம் எல்லி ஏவலாவி செப்தாவி ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் டெத் ஸ்பிரிட் எல்லாத்தையும் கர்த்தர் கேன்சல் பண்ணி போடுவாராக. சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று. உருவினப்பட்ட தூதர்களை கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். வாய்களை விரிவாய் திறமகளே, 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 ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். இந்த அபிஷேகம் போதாது, இந்த வல்லமை போதாது. சத்தமிட்டு கூப்பிடு. கொண்ட எக்காலமாய் மாறட்டும், சிரமண்டலமாய் மாறட்டும். எடுத்து ஊது. சத்துருடைய மண்டலம் நடுகட்டும். எடுத்து ஊது. இன்னும் பத்தல. லால் கா பா டா கா தா ரா து டா பா கா துலோ. சிங்கம் கர்ஜிக்கும், யார் பயப்படாதிருப்பான்? யூத ராஜ சிங்கம் எழுந்தருவாராக. இந்த மாதம் உனக்காய் காத்திருக்கிற ஆசீர்வாதம். நீ ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கவில்லை, ஆசீர்வாதம் உனக்காய் காத்திருக்கிறது. வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் போதாது, 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 அடக்காதே, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. பலத்த காற்றடிக்கிற முழக்கம் உடம்புல உண்டாகிறதை பார்க்கிறேன். உன் நாவை அக்னியாய் மாற்றுகிறார். இன்னும் 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 புதிய பாஷை தருகிறார், பற்பல பாஷை தருகிறார். எல்லா பிசாசின் தந்திரங்களை முடிப்பாராக. இந்த மாசம் நீ டாக்டர் போக கூடாது, ஹாஸ்பிடல் பக்கம் போக கூடாது, மாத்திரை மருந்து எடுக்க கூடாது. காண்டா மிருகத்து கொத்த பலனை கர்த்தர் கொடுப்பாராக. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. ரேவலோ சந்தரகதி அந்தரகதி அந்தரகதனமா பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அக்கினியை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் விஜயதொலியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். நான் விஜயதொலி. நல்ல கரங்களை தட்டி இயேசு என்னும் நாமமே நமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என்றே சரே சுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என்னே சரே சுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயல் கொடிய அலையின் மத்தியில் கரங்களை தட்டி பாடுமகளே. காக்கும் கரம் கொண்டு மார்பு செங்கலை கரமை மலர்ந்தும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பு செங்கலை கரமை மலர்ந்தும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே ஜெபித்தேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஜெபித்தேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நான் தன் மரகனையே மறைப்பினும் நான் வரவே
வருவேன் என்று சொன்னதா, தன் பாலகனையே வரப்பினும் நான் வருவேன் என்று சொன்னதா, அவர் கை வந்து ஜீவபாத என்று போடுவேன், தாழ்த்தி என்னை அவர் கை தந்த ஜீவபாத என்று போடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் நீதானே, என் நேசரேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். மாதம் அப்படியே நடத்துவாராக. சொல்லுங்கள், வனாந்தரம் வயல்வெளி சத்தமா. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்டாய், கர்த்தர் அடுத்த 30 நாட்களுக்குள்ளாக நீ தேடி போகவில்லை, உன்னை தேடி வரும்படிக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. உன் வாழ்க்கை பிரயாணத்தில் சந்திக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த மாதம் சாத்தானுடைய மண்டலத்தில் உன்னை குறித்து எழுதி வைத்திருக்கிற தவறான எழுத்துக்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் அழிப்பாராக. உங்கள் பிரயாணங்கள் எல்லாம் ஜெயமாய் இருப்பதாக. கர்த்தர் ஆளுகை செய்வாராக. ஆட்டோமேட்டிக் டோர் திறப்பதாக. நீ தட்டவில்லை, நீ திறக்கவில்லை, நீ உடைக்கவில்லை, அது ஆட்டோமேட்டிக்காய் திறப்பதாக. தேவன் அவனமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க செய்வார். சத்தமாய் சொல்லுங்கள், 30 நாட்களுக்கும் தூதர்களை நிறுத்துவாராக, ஒரு வழி நடத்துவாராக, பரலோக சொப்பனத்தை கொடுப்பாராக, தூதர்கள் வெளிப்படுவார்களாக, கர்த்தர் ஆளுகை செய்வாராக, காலை தட்டி எழுப்புவாராக, கர்த்தர் உன்னோடு பேசுவாராக, தரிசனமாவாராக. இந்த மாதம் ஒரு தெய்வீக சந்திப்பனுக்கு உண்டாவதாக. உன் வீடு முழுத ரத்தம் தெளிக்கப்படுவதாக. எல்லா சத்துருடைய போடுகிற திட்டங்கள் எல்லாம் முடிப்பாராக. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், வனாந்தரம் வயல்வெளியாய் மாறட்டும். அவ்வண்ணமாய் இந்த மாதம் செய்து முடிப்பார். துதி கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே. சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுவோம். Amen, 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 amen. God bless you. God bless you. God bless you.